refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. செஞ்சுரி அடிச்சு மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற வழியா பாரு தம்பி அப்படின்னு சொல்றது போய் ஜெயிக்கிற மாதிரி ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு நிலைமை. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் மைண்ட் எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா KL ராகுல் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி ரெண்டு பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டபுள் ஸ்மாக் ஆஃப் த டே. எஸ், இந்த பக்கமும் செஞ்சுரி அடிச்சு தோத்து, அந்த பக்கமும் செஞ்சுரி அடிச்சு மேட்ச் தோத்து. ஸோ இந்த ரெண்டு தோத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இந்த பக்கம் நம்ம KL ராகுல் அடிச்ச செஞ்சுரி ஃபர்ஸ்ட் வருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்ச அடி, அதாவது வந்து ஒரு மரண அடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அடி பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா 260 சுற்று ரன் அடிச்சுமே தோத்து போறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்கு அவங்களுடைய பவுலிங். இப்ப இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் இருந்துக்கிறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்துக்கிறாங்க, எல்லாருமே ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஓரளவு கம்மியா லீக் பண்ணிருக்காங்க, ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செமையா லீக் பண்ணிருக்காங்க. இவங்க விட்டதையும் சேர்த்து வச்சு அந்த அளவுக்கு அவங்களுடைய பவுலிங் வர்ஸ்டா இருந்த காரணத்தினாலதான் வந்துட்டு இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்சை தோக்குறாங்க. இப்போ இது மூலமா KL ராகுல் என்ன ரெக்கார்டு ஹோல்ட் பண்றாரு அப்படின்னா, அவர் ஆசைப்படாத ஒரு ரெக்கார்டு, தேவையாது எனக்குலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு. என்னது, நம்மளுடைய KL ராகுல் தான் இப்போ ஒரு லூசிங் காஸ்ட்ல ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்கிற ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. கிறிஸ் கெயிலுடைய அந்த இதை வந்து ஒரு ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சு இன்னைக்கு அந்த ரெக்கார்டை வந்து இப்போ ஹோல்ட் பண்றாரு. அதாவது ஒரு லூசிங் டீம்ல இவ்வளவு அதிகமா ஒரு ரன் அடிச்சவன் வந்தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெக்கார்டு, தேவையாதான் எனக்கு அப்படின்னு KL ராகுல் கண்டிப்பா யோசிப்பாரு. அப்படிப்பட்ட ரெக்கார்டு அவருக்கு. காரணம் அவங்களுடைய பவுலர்ஸ் மோசமா போட்டு தோத்து போயிட்டாங்க இந்த மேட்ச்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டு இருந்துக்கலாம். ஒரு ஸ்லோ பவுலர்ஸ், ஒரு ஸ்லோவர் யாக்கர்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஸ்லோவர் பவுன்சர்ஸ், நம்ம அஸ்வினி குமார் போடுறாரு பாருங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாம போட்டு மட்டார்னு அடி மேல அடி வாங்கி இவங்க வந்து இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க இந்த பக்கமா. ரைட், இப்படியே இந்த பக்கம் வண்டியை திருப்பி நம்மளுடைய இவரை பார்த்தோம்னா சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா அழகா வைப் ஆகிட்டு இருந்தா. நம்ம வைப் சூரியவன்சி இப்படின்னாரு அப்படின்னாரு வழக்கெல்லாம் வச்சாரு, என்னென்னமோ பண்ணி தலைமை வந்து செஞ்சுரி எல்லாம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாப்ல. உடனடியா செஞ்சுரி போட்ட கையோட, செலிப்ரேஷன் போட்ட கையோட பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிக்க போய் தலைமை வந்து அவுட். ஸோ அவருடைய விக்கெட் ஒரு மோசமான ஒரு இதுன்னு வச்சுக்கோமே. பட் ஆனா அந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு 250 அடிக்க போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு 14 ஓவர்லயே 12 ஓவர்லயே 140க்கு மேல அடிச்சுட்டு இருந்த டீம். சரி, ஓகே, அப்ப இன்னும் 8 ஓவர்லாம் வந்து ஒரு 100 ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தப்ப வெறும் வந்துட்டு அவங்களால வந்து 8 ஓவர்ல 70 சுற்று ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சது. காரணம் கொஞ்சம் நல்லா SRH டுவர்ட்ஸ் தி எண்ட் பவுலிங் போட்டாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சரி ஓகே ரைட், 220க்கு மேலேயும் அடிச்சிருக்கோமே, இதையாவது டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பவுலர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்றதை நீங்க பாருங்க. ரியான் பராக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன போடுறாரு அப்படின்னா, சரி ரைட், நீ ஒரு ஓவர் போடு, ஒரு ஓவர் தான் போட சொன்னேன், உன்னை யார் 2வது ஓவர் போட சொன்னா, நீ ஒரு ஓவர் அப்படின்னு சொல்லி இந்த 5th பவுலர் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு 5 பேர்கிட்ட ஒரு ஓவரை கொடுத்து 5th பவுலர் கதையை முடிச்சு விட்டாப்ல. இதுதான் இவர் பண்ண முக்கியமான விஷயம். மொத்தமா 8 பேர் பவுலிங் போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த 8 பேருடைய பவுலிங்க்கு கான்செப்ட் என்னங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. ஒரு நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு ஒரு ஓவர், ரியான் பராக் இருக்காப்ல கேப்டனு, அவருக்கு வந்து ஒரு ஓவரை கொடுத்துட்டாப்ல. கேப்டனுங்க, நான்லாம் அதுக்கு மேலாம் போட மாட்டேன், எனக்கு ரொம்பலாம் ஆசை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஒரு ஓவர். ரவி பிஷ்னாய் டீமுடைய லீடு ஸ்பின்னர், அவருக்கு வெறும் ஒரே ஒரு ஓவர். இது என்ன கணக்குன்னு புரியல. அடுத்து டொனாவன் ஃபெரேராக்கு ஒரு ஓவர். 19வது ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிட்டனால இந்த மாதிரி நிலைமை. 20வது ஓவர் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து துஷார் தேஷ்பாண்டேலாம் அவருடைய கோட்டாவை முடிக்கிறதுக்கு நல்ல உதவிகரமா இருந்திருப்பாப்ல. அது மாதிரி இவருடைய கேப்டன்சி இன்னைக்கு இருந்திருக்குது. இப்படி சிங்கிள் ஓவரா ஒரு 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஓவர் கொடுத்ததெல்லாம் என்ன கதைங்கிறது சத்தியமா புரியல. இப்படிப்பட்ட ஒரு டீம் செலக்ஷனை நீங்க வச்சிருந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் லைனப் நீங்க வச்சு கொண்டாந்துருக்கீங்களா? இப்படின்ற பல கேள்விகளை நம்ம அவங்கள்ட்ட கேட்க தோணுது. ஸோ 2 செஞ்சுரியில் தோத்து போனதுக்கான உண்மையான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இங்கிட்டு ரியான் பராக் நான் சொல்றேன், அந்த பக்கம் போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பவுலிங் சரியில்லைன்னு சொல்றேன். இது ரெண்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான நான் வந்து பாக்குறேன். அது வரை இவடை பெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.